தமிழர் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இப்போது ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்போது பெரியார் அவர்களை அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மேலே பயங்கர எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. சீமான் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு வாட்டி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் சீமான் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பாண்டியன் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து பேசினது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய கூட்டமைப்புகள் வருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலுக்கே நிறைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீமான் அவர்களுக்கு ஆதரவு நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதே மாதிரி பெரியாரை குறித்து சீமான் அவர்கள் பேசினது சரிதான் அப்படின்றத ஜான் பாண்டியன் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனவே இதுக்கு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியும் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான தமிழ் தேசிய கூட்டமைப்புகள், தமிழ் பேசக்கூடிய நபர்கள், தமிழ் பேசக்கூடிய தலைவர்கள் ஒன்றிணையும் போது இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது வென்றே தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தமிழ் தேசியமாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு ஐயமும் யாருக்குமே இருக்க வேணாம். இந்த திராவிட கூட்டங்களே பயப்படுது அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. திமுக இதில் நேராக செயல்படாமல் சுபவி போன்றவர்களை உள்ளே இறக்கி செயல்படுறது இருக்குல்ல, அதுவே தெரியுது திமுக எவ்வளோ பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் வரைக்கும் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 சூப்பரான விஷயமா இருக்குது. அது மாதிரி தான் இருக்கணும் ஒரு அரசியல் அப்படின்றது. சீமான் அவர்கள் எதிர்த்து நீங்கள் அரசியல் இப்போ விஜய்லாம் சீமான் அவர்கள் பேரே வாயில் சொல்ல மாட்டாரு. திமுகவை சொல்கிறாரு, அதிமுகவை சொல்கிறாரு. ஆனால் நாம் தமிழரோ சீமான் அவர்களோ எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாரு அப்படின்றது சூப்பரான விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு பயம் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.